அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய வற்றாத பெருங்கருணையும் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றிய சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெரும் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய நம்மை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து நமக்கு ஒரு உயிரை கொடுத்து நமக்கான ஒரு வாழ்க்கை செட்டப்பை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். நமக்கென்று ஒரு குடும்பம், நல்ல உறவுகள், நல்ல பிள்ளைகள், அவர்களை பராமரித்து நல்ல முறையில் ஆளாக்குவதற்கு நமக்கென்று இந்த உலகத்தில் ஒரு வியாபார செட்டப்பு என்று இந்த உலகத்தை நமக்காக படைத்து அதில் நம்மை உருவாக்கி நமக்கென்று ஒரு வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை மனிதர்களாகிய நமக்கு எதற்காக அல்லாஹ் கொடுத்தான் என்கிற விஷயத்தை முஸ்லிம்களாகிய நாம் அதிகமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லித் தருகிறான், அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஓ மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் கொடுத்ததற்கான காரணம் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் ஆண்களிலும் பெண்களிலும் யார் நல்ல அமல்களில் சிறந்தவர்களாக விளங்குகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்குத்தான் உலகத்தில் உன்னை பிறக்க வைத்தேன், உலகத்தில் உனக்கான ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் என்பதாக திருமறை குர்ஆனிலே மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து தந்ததற்கான நோக்கத்தை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். ஆக மோமீன்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் உலகத்தில் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்ததற்குண்டான காரணத்தை அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எதற்காக? இதுல நம்ம அழகிய செயல்களை செய்கிறோமா, அதில் நாம் சிறந்து விளங்குகிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் நம்மளை வாழ வைக்கிறான். அதற்கு பிறகு மௌத் வரும். அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா, அந்த அஹ்ஸனு அமலா, அழகிய செயல்களை யாரெல்லாம் வளர்த்து கொண்டார்களோ, அதை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மெருகேற்றி கொண்டார்களோ அவர்கள் மரணத்திற்கு பின்னால் ஜெயிப்பார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு ஏராளமான அழகிய அமல்களை சொல்லி தந்திருக்கிறது. மரணத்திற்கு பின்னால் நமக்கு உதவக்கூடிய, மரணத்திற்கு பின்னால் நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல அமல்களுடைய பட்டியலை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதுல அடிப்படையான ஒரு நல்ல அமல் என்ன? பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள். இந்த இறை இல்லங்கள் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது. எந்த அளவிற்கு இந்த இறை இல்லம் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்றால், இன்றைக்கு பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள்ல மக்களுடைய வரத்து, ஜமாத்து தொழுகைக்கு மக்கள் வந்து முதல் சஃப்பை நிறைவு செய்வதில், முழுமைப்படுத்துவதில் காட்டுகிற ஆர்வத்தை இன்றைக்கு நாம் பார்த்தோமேயானால் மிக மிக குறைவாக இருக்கிறது. இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளுக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. நபிகளார் ஒரு கண் தெரியாத ஒரு மனிதரை சந்திக்க போகிறார்கள் அவருடைய வீட்டுக்கு. அப்பொழுது அந்த கண் தெரியாத நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் தெரியவில்லை, பகல் நேரத்தில் நான் பள்ளிவாசலுக்கு வருகிறேன், போகிறேன், வந்து தொழுகிறேன், திக்ர் செய்கிறேன், நல்ல அமல்களில் ஈடுபடுகிறேன், மீண்டும் வீடு திரும்புகிறேன். இதே சூரியன் மறைந்து விட்டதென்றால் எனக்கு பள்ளிவாசலுக்கு வந்து போவது சிரமமாக இருக்கிறது. எனவே நான் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் உள்ள கடமையான தொழுகைய வீட்டில் தொழுகலாமான்னு கேட்கிறார். யாரு? கண் தெரியாத ஒரு மனிதர், ஒரு நபித்தோழர். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள்.
வீட்டை விட்டு ரசூலுல்லாஹ் வெளியே போறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த கண் தெரியாத நபி தோழரிடத்திலே கேட்கிறார்கள், பள்ளிவாசலில் சொல்லப்படுகிற பாங்கின் ஓசை, தொழுகைக்கான அழைப்பு விடப்படும் பொழுது அந்த ஓசை உன்னுடைய காதுகளில் விழுகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கண்டறியாத நபித்தோழர் சொன்னால், பலா யா ரசூலல்லாஹ், நன்றாகவே என்னுடைய காதில் விழும். அப்படி என்றால் நீ வீட்டில் தொழக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்து தொழுகையை நிறைவேற்று என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு வருகை தருகிற இந்த பண்பு, பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்து தொழுகையை நிறைவேற்றுகிற இந்த பண்பு முஸ்லிம்களிடத்தில் குறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஈமானிய பலகீனத்தை பார்க்க முடிகிறது. இந்த ஜும்மாவிற்கு வரக்கூடிய இவ்வளவு மக்கள், ஜும்மாவிற்கு வரக்கூடிய இந்த மக்களுடைய கூட்டம் ஜும்மா தொழுகை முடித்து விட்டதற்கு பின்னால் இருக்கிற அசர் தொழுகையில் இல்லையே, மக்ரிபு தொழுகையில காண முடியவில்லையே, இஷா தொழுகையில பள்ளி காலியா கிடக்குது, சுபு தொழுகை சொல்லவே வேண்டியதில்லை, பள்ளிவாசல் அனாதையாக கிடக்கிறது. முஸ்லிம்களாகிய நம்முடைய காதுகளில் அல்லாஹ்வினுடைய தொழுகைக்கான அழைப்பு, அந்த பாங்குடைய ஓசை விழவில்லையா? பள்ளிவாசலை விட்டு ரொம்ப தூரத்தில் நிற்கிறோம். பள்ளிவாசல் தொடர்பு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலேயும் பெரியவர்களிடத்திலேயும் குறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் சிறப்பையா இஸ்லாம் சொல்லுது. எந்த அளவிற்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹப்பல் பிலாதி இலல்லாஹி, ஒரு ஊரில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் இருக்கும் என்றால் மசாஜிதுஹா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஒரு ஊர்லயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் இருக்கும் என்றால் அந்த இடம் எந்த இடம்? இறைவனுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொன்னார்கள். இன்னும் நபிகளார் சொன்னார்கள், வ இன்ன அபகலல் பிலா இலல்லாஹி ஃபில் பிலாத், அல்லாஹ்விற்கு பிடிக்காத இடம் ஒரு ஊர்ல இருக்கும் என்றால் அஸ்வாகுஹா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடை தெருக்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இந்த முத்துப்பேட்டையில அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் எது? நாம தூங்குகிற நம்முடைய வீடா, நாம தங்கக்கூடிய வீடா, அல்லது நாம் காலையிலிருந்து பொழுது சாய்கிற வரைக்கும் வியாபாரம் பார்க்கிறோமே அந்த கடைகளா, கடை தெருக்களா என்று கேட்டால் கிடையாது. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான இடம் ஒன்று இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்கள், இறை இல்லம் என்று நபிகளார் சொன்னார்களே. ஏன் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எந்த இடம் பிடித்தமான இடமாக இருக்கிறதோ அந்த இடத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிடித்தத்திற்குரிய இடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மாத்திரமா, இன்னைக்கு உலகத்திலே எனக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய, நான் அதிகமாக செலவிடக்கூடிய இடம் பள்ளிவாசல். அப்துல்லான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் ஏரியாவில் விசாரிச்சா எவ்வளவோ இடங்களை சொல்லுவார்கள். வீட்டில் இருப்பாருவாங்க, வீடை விட்டா கடை, கடையை விட்டா வீடு, பள்ளிவாசல். அவர் பள்ளிவாசல்ல இருப்பாருன்னு ஒருத்தர் நம்ம அடையாளப்படுத்துவோமா? அப்துல்லா பாயே இந்த நேரத்தை பள்ளிவாசலுக்கு போங்க, ஜமாத்து தொழுகைனா பள்ளியில இருப்பாரு, அங்க போனீங்கன்னா அவரை கரெக்டா பிடிச்சிடலாம். ஜமாத்து தொழுகைக்கு கண்டிப்பா பள்ளிக்கு வருவாரு. யாருக்காவது இந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய நமக்கு பிடித்தத்திற்குரிய இடமாக, நேசத்திற்குரிய இடமாக இருக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்களுக்கு அது தூரமாகி போயிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சாதாரணமான நன்மை இல்லைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் வீட்டிலே ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலில் தொழுகுவதற்காக வேண்டி வீட்டிலிருந்து நடந்து வந்தால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் தரஜாத், அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போகிறான்.
அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கம் நன்மை ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நாம செஞ்ச பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் எந்த இடத்திற்கு போவதற்காவது இவ்வளவு பெரிய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கா? நபிகளார் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதற்கு எவ்வளவு பெரிய சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் நபிகளார் சொன்னார்கள், பள்ளிவாசல் என்பது எந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய ஒரு தலம் என்றால், மூமின்களில் இறை நம்பிக்கையாளர்கள் பள்ளிவாசலில் வந்து பாங்கு சொல்வதனுடைய நன்மையையும் முதல் சஃபில் நிற்பதனுடைய நன்மையையும் அவர்கள் அறிவார்கள் என்றால், அவர்கள் தங்களுக்குள்ளே அந்த நன்மையை அடைவதற்கு சீட்டு குலுக்கி போட்டுத்தான் அந்த நன்மையை அடைய வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சீட்டு குலுக்கி போட்டாவது அந்த நன்மையை அடைவதற்கு போட்டி போடுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாங்கு சொல்வதற்கு எத்தனை பேர்கள் பள்ளிவாசல்ல முன் வந்திருக்கோம்? அட, ரமலான் காலத்திலேயும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முஸ்லீம் எப்ப நன்மை அதிகமா செய்யணும்னு எதிர்பார்க்கிறான்? ரமலான் மாசத்துலதான் பள்ளியே கெதிட்டு கிடப்பாங்க. அந்த ரமலான் மாசத்திலாவது நாம நபி வழி அடிப்படையில் பாங்கு சொல்லுவதற்கு எத்தனை பேர்கள் ஓடி வந்திருக்கிறோம்? எந்த அளவிற்கு ஒரு கொடுமையான நிலைமை என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல எல்லாருக்கும் ஒரு மனநிலை, பாங்கு சொல்லணுமா அதுக்கு தான் சம்பளம் போட்டு ஒருத்தர் வச்சிருக்கிறோம்ல, இமாம்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அல்லது மோதினார்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் தான் பாங்கு சொல்லுவார், அவருக்கு தான் அந்த பொறுப்புன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது தப்பான ஒரு சிந்தனை. நபிகளார் சொன்னார்கள், அந்த நன்மையை நீங்கள் அறிவீர்கள் என்றால் சீட்டு குலுக்கி போட்டாவது அந்த நன்மையை அடைவதற்கு ஓடி வருவீர்கள். நம்ம என்னைக்காவது போட்டி போட்டுக்கிறோமா? ஒருத்தர் பாங்கு சொல்ல நிற்பார், பாய் டெய்லி நீங்க தானே சொல்றீங்க, இன்னைக்கு நான் அசருடைய பாங்க நான் கொடுக்கிறேன் பாய், சுபவுடைய பாங்க நான் கொடுக்கிறேன் பாய், இஷாவுடைய பாங்குக்கு நான் கொடுக்கிறேன் பாய். பாங்கு சொல்லி இருக்கிறோமா முஸ்லிம்கள்? அதே முதல் சஃபில் வந்து வரிசை கட்டி முதல் சப்பை நிரப்புவதற்கு முஸ்லிம்களாகிய நாம் ஓடி வரக்கூடிய மனநிலையில் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். போன் அடிச்சு சொல்லுவார் ஒருத்தர், எப்படி பாய் நான் கொஞ்சம் வெளியூர் வந்துட்டேன், பள்ளியில பாங்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்படி பாங்கு வளமையாக சொல்லக்கூடிய ஒருவர் அன்றைக்கு பள்ளியில் இல்லை என்றால், அந்த வக்துக்கு பாங்கு சொல்வதற்கு பள்ளியில் அவர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், நான் இல்லாட்டினா என்ன, கொள்கை சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் அந்த நேரத்தில் கண்டிப்பாக பாங்கு சொல்லிவிடுவார்கள் என்கிற தைரியத்தோடு அவர் போக முடியுமா? போகலாது. ஏன்? அந்த நன்மையை உணராதவர்களாக. பள்ளிவாசல் தொடர்பிலே முஸ்லிம்கள் மிக நீண்ட தொலைவு இடைவெளி உள்ளவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பள்ளிவாசல் ஏராளமான நன்மைகளை முஸ்லிம்களுக்கு பெற்றுத் தருகிறது. அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது. நபிகளார் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே உலகம் அழிக்கப்படும், மனிதர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் நாம் அனைவரும் எழுப்பி நிப்பாட்டப்படுகிற அந்த நாளிலே உங்களுக்கு எங்கேயும் நிழல் இருக்காது. சூரியன் உங்களுடைய தலைக்கு அருகாமையில் கொண்டு வந்து வைக்கப்படும். எப்போதும் இன்சானு ஐனல் மஃபர், மனிதன் புலம்புவானால் எங்கே ஒதுங்குவதற்கு நிழல் என்று. அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை 7 குணம் கொண்ட மக்களுக்கு கொடுப்பான். அதுல ஒருத்தர் யார்? நபிகளார் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித். அந்த மனிதனுக்கு அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு பூட்டப்பட்டிருக்குமா? நம்மில் எத்தனை பேர்களுக்கு பள்ளிவாசலோடு உள்ளம் பூட்டப்பட்டிருக்கு? பள்ளிவாசலுடைய சிந்தனை எத்தனை பேர்களுக்கு வருகிறது? இதோ ஜும்மாவை தொழுது விட்டு வெளியே போவோம், அந்த ஜும்மாவை முடிந்ததற்கு பின்னால் நமக்கு பள்ளிவாசலுடைய சிந்தனை வருமா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை
மறுமை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளங்களிலே ஓடுகிறதா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை தன்னுடைய உள்ளத்தோடு பூட்டிக் கொண்டவர்களாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய பணிகளை மாபெரும் தலைவர் கையில் எடுத்து செய்திருக்கிறார். பள்ளிவாசலை கிளீன் பண்ணணும். யார் கிளீன் பண்ணுவா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துகிற பணியை என்னைக்காவது நம்ம முன் வந்து செஞ்சிருக்கிறோமா? தலைவர் இருக்கிறார்ல, செயலாளர் இருக்கிறார்ல, பொருளாளர் இருக்கிறார்ல, இவங்களெல்லாம் எதுக்கு பொறுப்புல போட்டிருக்கோம்? பள்ளிவாசலை கிளீன் பண்ணணும், துடைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், சுவிட்சை போடுறது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் பராமரிக்கத்தான நிர்வாகிகளை போட்டுக்கிறோம். அந்த காரியத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. பள்ளிவாசலோடு எந்த அளவிற்கு அடாப்ட் ஆனவர்களாக நபிகளார் வாழ்ந்திருந்தார்கள் என்றால், ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் ஆலயத்தோடு பிடிப்பானவர்களாக நேசமானவர்களாக இருந்தார்கள் என்பதற்குண்டான அடையாளம் இது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஜமாத்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மிஹ்ராப் சுவர், அந்த சுவத்தில் பார்க்கிறாங்க யாரோ காரி உமிழ்ந்து இருக்கிறார்கள். சலின்னு சொல்லுவோமே, அந்த எச்சில் அந்த சுவத்துல ஒட்டி காய்ஞ்சு போன நிலையில இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் போதே இதை என்ன செய்து விட்டார்கள்? அவதானித்து விட்டார்கள், பார்த்துட்டாங்க. தொழுகை முடிகிறது. நபித்தோழர்களை கூப்பிட்டு கிளீன் பண்ணுங்கப்பா, அசிங்கமா இருக்கு அப்படி சொல்லல. நபிகளார் தொழுது முடித்தவுடன் எழுந்தார்கள். தன்னுடைய கரத்தால் அந்த பிறர் துப்பிய எச்சிலை, தன்னுடைய கரத்தால் பிறர் துப்பிய எச்சிலை அவர்கள் சுரண்டி எடுத்து சுத்தப்படுத்தினார்கள் என்கிற ஹதீஸை பார்க்கிறோமே. இந்த பள்ளிவாசலுக்காக நாம் நகர்த்திய துரும்பு என்ன? நம்ம மஹல்லால தானே கட்டப்பட்டிருக்கு. நம்ம மஹல்லால தானே அல்லாஹ்வை தொழுவதற்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசலோடு நம்மை நாம் இணைத்துக் கொண்டோமா? ஐவேளை வக்துக்களுக்கு பள்ளிவாசலை நாம் தான் நிரப்ப வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நாம் வாழ்கிறோமா? அல்லாஹ் இதை கேள்வியாக கேட்க மாட்டானா? இதெல்லாம் மறுமையில் அல்லாஹ் கேள்வியாக கேட்பானா என்கிற சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பள்ளிவாசலுக்காக இன்னைக்கு செத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை எடுத்துக்கோங்கள். உலகம் முழுவதிலே ஒரு ஹேஷ்டாக் அப்படியே பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. என்ன? ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. காசாவில் இருக்கக்கூடிய கடைசி ஒதுக்குப்புறம், மக்களுக்கு ஒதுங்கக்கூடிய இடமாக இருக்கிற ரஃபா என்கிற அந்த பகுதி மேலையும் இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் குண்டை போட்டு அந்த மக்களை அழித்து சாகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சண்டை எப்ப ஆரம்பிச்சிச்சு? எதுக்காக ஆரம்பிச்சிச்சு? பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ்வுடைய ஆலயம், ஆரம்ப காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஆலயம். இது எனக்கு தாண்டா சொந்தம்னு எதிர்த்து நின்றா, அடிக்க ஆரம்பிச்சா, சண்டை ஆரம்பித்தது. இன்றைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றுவதற்காக அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறானே, உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கிறானே. நாம பள்ளிவாசலுக்கு வருகை தருவதே அதிசயமா இருக்குங்க. பள்ளிவாசலோடு நம்முடைய இதயத்தை கூட்டிக் கொண்ட மக்களாக கூட நாம இல்லையே. ஆஃப்டர் ஐவேளை வத்தன பள்ளிவாசல தொழுகக்கூடிய ஒரு மனநிலையில் கூட நாம் இல்லை என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை சரியாக செய்யாத மக்களாகத்தான் அல்லாஹ்வை போய் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பள்ளிவாசல் என்பது மறுமை வெற்றிக்கு வித்திடக்கூடிய ஒரு இடம். இன்ன அவ்வளல் பைத்தி உதயலின் நாசி லல்லதி பக்கத்தம் முபாரக்கா ஹுதல்லில் ஆலமீன். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், மனித குலத்திற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லா. அந்த பள்ளிவாசலை குறித்து அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? முபாரக்கன், அது மனிதர்களுக்கான அருளை கொடுக்கக்கூடிய இடம். ஹுதல்லில் ஆலமீன்,
அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஆலயம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நமக்கு அல்லாஹ் கையில கொடுத்திருக்கிறான். பெரிய பொருட்செலவுல பள்ளிவாசல் கட்டப்படுது ஊர் முழுவதும். ஆனால் அந்த பள்ளிவாசலில் தொழுகை சரியான முறையிலே ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற மக்கள் சொற்பத்திலும் சொற்பமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே பள்ளிவாசல் என்பது ஒரு மூமினுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அதிகமான தொடர்புள்ள ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதுதான் நாளை மறுமையில் அவனுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். எனவே பள்ளிவாசல் தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பணிகளை நானும் செய்கிறேன் என்று முன்வர வேண்டும். பள்ளிவாசலை அமைப்பதற்கு ஏராளமான நன்மைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த செய்திகளை, ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசல் அல்லாஹுடைய ஆலயங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய மறுமை வாழ்க்கையை செழிப்பாக்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ல தொழுவதும் சரி, அந்த பள்ளிவாசலில் தொழுகைக்காக ஒருத்தர் காத்திருப்பாரே ஆனால் அவர் தொழுது கொண்டே இருந்த நன்மையை அவர் பெறுகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி ஏராளமான நன்மைகள் பள்ளிவாசல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த பள்ளிவாசல்கள் இந்த உலகத்தில் நிறுவப்படுகிற அந்த நன்மையை குறித்து நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தாக போறாங்க. ஊருக்குள்ள போன உடனே ரசூலுல்லாஹ் அந்த மக்களை பார்த்து தனக்கான இடத்தை கேட்கவில்லை. சரி, நான் மதீனாவுக்கு வந்துட்டேன், மதீனால எங்க தங்குறது, எனக்கான இருப்பிடம் எது, இதை ரசூலுல்லாஹ் கேட்கல. கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வ அமர பி பினாஇல் மஸ்ஜித், அந்த பகுதியில் முதலில் பள்ளிவாசலை கட்டுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பள்ளிவாசலை கட்டுறதுக்கு இடம் வேணும். ரசூலுல்லாஹ் இடத்தை கேட்கிறாங்க. இடத்தை கேட்டால் ஒரு இடம் காட்டப்படுகிறது. அந்த இடம் 2 அனாதை சிறுவர்களுக்குரிய இடம். ரசூலுல்லாஹ் அந்த சிறுவர்களிடத்துல போய், அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக உங்க இடத்தை கொடுங்க, இங்க பள்ளிவாசல் கட்டப்படணும்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அந்த 2 சிறுவர்களும் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த இடத்திற்கு என்ன விலை என்று கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே அந்த 2 சிறுவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், இங்கே தொழுகப்படுகிற ஒவ்வொரு தொழுகைக்கும் எங்களுக்கு நன்மை வேண்டும். இந்த பள்ளிவாசலில் ஓதப்படுகிற ஒவ்வொரு குர்ஆன் வசனத்திற்கும் எனக்கு நன்மை வேண்டும். அந்த பள்ளிவாசலில் கேட்கப்படுகிற ஒவ்வொரு பிரார்த்தனைகளில் இருந்தும் எனக்கு நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு திக்ருகளில் இருந்தும் எனக்கு நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு தௌபாவில் இருந்தும் நன்மை இருக்கிறது. எனவே அந்த பள்ளியில எங்களுக்கு நன்மை வந்தால் போதும், இந்த இடத்தை நாங்கள் இலவசமாகவே கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. நபிகளார் சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த இடத்துக்கான விலையை நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை விலை கொடுத்தே அந்த இடத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று நபிகளார் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து என்ன செய்தார்கள், அந்த இடத்தை பள்ளிவாசலுக்காக வாங்கினார்கள். இதை சொல்லுவதற்கான காரணம், ஒரு சமூகத்தில் பள்ளிவாசல் என்பது, அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பது அடிப்படை தளமாக, மனிதர்களை நேர்வழிப்படுத்துகிற ஒரு தளமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பள்ளிவாசலை கட்டுவதற்கு என்ன செய்தார்கள், அந்த மக்களுக்கு ஆர்வம் மூட்டினார்கள். இந்த பள்ளிவாசலை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த உலகத்தில் பாடுபடுகிறாரோ, செலவழிக்கிறாரோ, அதை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்கிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். இது பல முறை நம்ம கேட்டிருக்கிறோம். மாசத்துல 2 முறை நம்ம என்ன செஞ்சிரோம், இந்த ஹதீஸை நம்ம கேட்கிறோம், அது நம்முடைய காதுகளில் விழுகிறது. ஆனால் இந்த ஹதீஸை உளப்பூர்வமாக நாம் சிந்தித்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் வீடு கட்டப்படும். அப்ப
அப்படி என்றால் அடிப்படையாக ஒரு விஷயம் நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. பள்ளிவாசலுக்காக நாம பொருளாதாரத்தையோ அதை கட்டி எழுப்புவதற்கு நாம் உதவி செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை எழுப்புகிறான் என்றால் சொர்க்கத்திற்கு நான் போவது உறுதி என்கிற ஒரு செய்தியை மறைமுகமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? நமக்கு சொல்றாங்க. அந்த அடிப்படையில உலகத்துல நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது எல்லா ஊர்களையும். ஆனால் அந்த பள்ளிவாசல்களில் ஏகத்துவ கொள்கை சொல்லப்படுகிறதா? பள்ளிவாசலுக்கான நிபந்தனை அங்கே பின்பற்றப்படுகிறதா என்று கேட்டால் கிடையாது. பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு ஷிர்க் செய்யக்கூடிய நிலைமைகளை பல பள்ளிகளில் பார்க்கிறோம். ஆக இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லுவதற்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை உங்களுக்கு மத்தியிலே வைப்பதற்கு தான் மதுரையிலிருந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். மதுரை கிரைம் பிரான்ச் என்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். அந்த பகுதி எந்த அளவிற்கு சிறுக்குடிய கோட்டையாக இருக்கிறது என்றால் அந்த பகுதியை சுற்றி மிக பிரம்மாண்டமான 4 தர்காக்கள் இருக்கிறது. அந்த தர்காவுடைய வழிபாட்டில் அந்த மக்கள் மூழ்கி திளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் சமீபத்தில் கூட நம்முடைய ஜமாத்துடைய பேச்சாளர்கள் அந்த பகுதியில் வைத்து தாவா செய்ததற்காக வேண்டி அடிக்கப்பட்டார்கள். சையத் இப்ராஹிம் என்ற ஒரு சகோதரராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பல தோழர்கள் நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த தாயிக்கள் அந்த பகுதியில் தாவா செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையில் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அந்த பகுதியில ஒரு சின்ன பகுதியை நாம என்ன செஞ்சிருக்கிறோம், விலைக்காக வாங்கி அதுல ஒரு செட்டு மாதிரி போட்டு அதுல நாம ஐவேளை தொழுகைகள் நடத்தப்படுகிறது. மதர்சாக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மதர்சா நடத்தப்படுகிறது. ஆனால் அந்த இடம் நமக்கு பத்தல. அங்க நம்ம ஒரு தளத்தை ஏற்படுத்தின உடனேயே மக்களுடைய வரவேற்பு அங்கே படுபயங்கரமாக இருக்கிறது. மக்கள் இந்த கொள்கையை கேட்கிறாங்க. வார வாரம் பெண்கள் பயான்லையும் ஆண்கள் பயான்லையும் மக்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை தெரிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதை கண்கூடாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அந்த பகுதியில பள்ளிவாசல் இல்லையே என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கிற அடிப்படையில நம்முடைய ஜமாத்துல கோரிக்கை வைத்தோம். நீங்க எல்லா ஊர்களுக்கும் போங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பகுதியில் பள்ளிவாசல் அமைவதற்கு உதவி செய்வாங்க சொன்ன அடிப்படையில நாம இன்றைக்கு உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த கிரைம் பிரான்ச் என்கிற இந்த பகுதியில அல்லாஹுடைய ஆலயம் கட்டுவதற்கு இப்ப வாங்கப்பட்ட இடத்திற்கு 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். இது போக நம்ம இன்னொரு 2 இடம் அதை ஒட்டி உள்ள அந்த 2 இடத்தை வாங்கினாதான் அந்த இடம் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படும். அந்த அடிப்படையில் பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான். திருமறை குர்ஆனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். உலகத்திலிருந்து எதையும் நம்ம கொண்டு போவது கிடையாது. சேர்த்து வைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். மரணத்திற்கு பின்னால் அது பலனளிக்குமா என்று கேட்டால் யாதொன்றும் பலனளிக்கவே அளிக்காது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இதை வேத வாக்காக சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகளே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் என்கிற ஒரு சம்பவம் நிகழ்வதற்கு முன்னால், உங்களுடைய உயிர் உங்களுடைய உடல் கூட்டிலிருந்து பிரிக்கப்படுவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் பட்சத்தில் இதை கொடுப்பதால் எனக்கு குறையாது என்கிற நம்பிக்கை நமக்கு ஆழமாக வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தூக்கி, நீங்கள் முடிந்து வைக்காதீர்கள்.
யூட்டி அல்லாஹு அலைக், உங்களுக்கு கொடுக்கிற அந்த அல்லாஹ் உங்களுக்கு எதிராக மூடி வைத்தால் உங்களுக்கான அந்த ரிஸ்க்குக்கு யார் பொறுப்பேற்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் நாம் மரணிப்பதற்கு முன்பாக ஏதோ இது போன்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக நீங்கள் தாராளமாக அள்ளி உதவி செய்யுங்கள். இந்த ஜும்மாவுடைய வசூல் அந்த பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வெளியவும் இருப்போம். உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து ரசீது பெறக்கூடிய மக்களும் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.